இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நல்லவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவும் இருக்கின்றார் என்று அல்ல, அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவும் அப்படின்னு சொன்னா எப்பயாச்சும் அன்பா இருப்பாருங்க, அதுக்கப்புறம் வம்பு பண்ணுவாருங்க என்ற அர்த்தம். பைபிள் அப்படி சொல்லல. தேவன் அன்பாகவே எப்பொழுதும், அப்படின்னா எப்பவுமே நல்லவரா இருக்கிறார், எப்பவுமே அன்புள்ளவரா இருக்கிறார். அவர் அன்புள்ளவரா இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த அன்புக்கும் நீங்கள் தாங்க சொந்தக்காரங்க. அவர் எப்பவும் நல்லவரா இருக்கிறார். அவருடைய நன்மைகள், ஒட்டுமொத்த நன்மைக்கும் நீங்க தான் சொந்தக்காரர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய குழந்தைகள். நம்புங்கள், இந்த நாள்ல அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்க போகிறார் உங்கள் வாழ்க்கையிலே. ஆகவேதான் நான் உறுதியாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நாங்க நல்லா இருப்போம்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நலமான விதத்தில் வாழ வைக்க போகின்றார். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களே, சகலமும் உங்களுக்கு நன்மையாகவே தான் நடக்கும். நீங்க யோசிக்கலாம், நல்ல விஷயம்லாம் நடக்குது, அது ஓகே. சில விஷயம்லாம் ரொம்ப பேடா இருக்கு, அது ஓகேவா என்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இட்ஸ் ஓகே தான். பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பிரசங்கின் ஆக்கியோன் சொல்லுகின்றார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்றார். பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்தந்த காலத்துல ஒன்று வரும். அழ ஒரு காலம், கட்ட ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம், பிரிய ஒரு காலம், இப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருப்பார். சிலதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும், சிலதெல்லாம் நெகட்டிவா இருக்கும். கடைசியில் அவர் சொல்லி முடிக்கும் போது எப்படி தெரியுமா சொல்லி முடிப்பாரு? கர்த்தர் அவர் சகலவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அப்படின்னா ஒவ்வொரு காலங்கள் உங்கள் வாழ்வில் வரும் பொழுது, சில காலம்லாம் பாருங்களேன், குட் டைம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல காலம்பா, பொற்காலம்பா அப்படின்னு சொல்லலாம். குட் டைம் மாதிரி இருந்துச்சுன்னா, நல்ல காலமா இருந்தா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு கழுகு மாதிரி நீங்க செயல்படணும் அந்த நாட்கள்ல. அந்த குட் டைம்ல பாருங்க, நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும், நல்ல நல்ல மக்கள் செல்வாக்கு உங்களை நாடி வரும். உங்களுடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நீங்க செய்றதெல்லாம் வாய்க்கும். அது மாதிரி ஒரு குட் டைமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? கழுக மாதிரி நீங்க இருந்து அதை பயன்படுத்திக்கணும், உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும், உங்களை நீங்க வளர்த்தி கொள்ளணும். உங்கள் நல்வாழ்வுக்கான காரியத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் நல்வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, உயர்த்தி கொள்ள வேண்டுமோ, வளர்த்தி கொள்ள வேண்டுமோ, செதுக்கிக் கொள்ள வேண்டுமோ, செம்மைப்படுத்த வேண்டுமோ, அந்த அளவுக்கு செம்மைப்படுத்தி வாழ்க்கையில அழகா சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியே சில நாட்கள் அப்படியே மாறும். எப்படி தெரியுமா மாறும்? சில காலங்கள் அப்படியே பேட் டைம் மாதிரி மாறும். அந்த பேட் டைம் ஒரு இருண்ட காலங்கள் மாதிரி மாறும். அப்படி பேட் டைம், இருண்ட காலம் என்று சொல்லும் பொழுது நீங்க எப்படி தெரியுமா செயல்படணும்? ஒரு ஆந்தைய மாதிரி இருக்கணும், ஆந்தைய மாதிரி நீங்க செயல்படணும். அந்த பேட் டைம்ல பாருங்களேன், ரொம்ப இருளான சிச்சுவேஷன்ஸ் வரும். நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் கையை விட்டு போற மாதிரி இருக்கும். நேசிச்சவங்களாம் நம்மளை ரொம்ப பகைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வாய்ப்புகள், நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பல விதத்துல நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படும், மனநிலை பாதிக்கப்படும். நம்பினவர்கள் மூலமாய் சில துரோகங்கள் நமக்கு நடக்கும், நம்பிக்கை துரோகமே நடக்கும். இவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மிரளக்கூடிய அளவுக்கு நம்பி சில பேர் கழுத்தறுக்கிற மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும், பாதிப்புகள் வரும். இந்த நேரத்துல நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு ஆந்தைய மாதிரி இருக்கணும். ஆந்தை என்ன தெரியுமா பண்ணுமா சொல்றாங்க? அந்த இருட்டு நேரத்துல தான் ஆந்தையினுடைய விஷன் ரொம்ப பிரைட்டா இருக்குமா, ரொம்ப பிரகாசமா இருக்குமா. எல்லா பறவைகளுடைய விஷனும் டவுன் ஆகும் போது அந்த இருட்டான நேரத்துல தான் ஆந்தையினுடைய விஷன் ரொம்ப பிரகாசமா இருக்குமா. அப்போ நீங்க கண்ணை திறந்து பார்க்கணும். கண்ணை திறந்து பார்க்கணும்னா வெறும் இந்த கண்ணை மட்டும் இல்லைங்க, நிதானிக்கணும், வாழ்க்கை நிதானிக்கணும். ஏன் இந்த பேட் டைம் நமக்கு வந்துச்சு, ஏன் இந்த மிஸ்டேக் நடந்துச்சு, ஏன் வாய்ப்புகள் நம்மளை விட்டு போயிருச்சு, ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு, என்ன காரணம்னு சொல்லிட்டு குழப்பாம நிதானிச்சு இந்த ஆந்தை என்ன தெரியுமா பண்ணுமா? இரவு நேரங்களை ரெண்டா பிரிச்சுக்குமா. ஒரு வேளை நான் சொல்றேன் பாருங்களேன், 12 மணி நேரம் இரவு நேரம்னு சொன்னா அதை ரெண்டா பிரிச்சுக்குமா. ரெண்டா பிரிச்சு என்ன பண்ணுமா? 6 மணி நேரம் பார்வையை ஷார்ப்பாக்குமா, அடுத்த 6 மணி நேரம் வேட்டையாட ஆரம்பிக்குமா. சூப்பர்ல? எல்லா விதமான பறவைகளும் விஷன் மங்கி போகும் பொழுது அந்த இருட்டு நேரத்துல ஆந்தையினுடைய விஷன் மட்டும் ரொம்ப பிரைட்டா அது நிதானிச்சு பார்வையை நோக்கி பார்க்குமா.
அடுத்த 6 மணி நேரம் எல்லா பறவைகளும் குகையிலும் கூண்டுகளிலும் சென்று அடைத்துக் கொள்ளும் பொழுது ஆந்தை போய் வேட்டையாட ஆரம்பிக்குமா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க பேடான டைம்ல ஒரு ஆந்தைய போல இருந்து நல்ல கண்களை திறந்து, அதாவது மனக்கண்ணை திறந்து வாழ்க்கையை நிதானிச்சு அடுத்த 6 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் உங்களை சரிப்படுத்தி, உங்களை உருவாக்கி, உங்களை செதுக்கி, அடுத்து நம்ம எப்படி பெஸ்டா நம்ம இழந்ததை நம்ம எப்படி மீட்டெடுப்போம் என்றதான யோசனைகளுக்குள்ளாய் நீங்கள் செல்வீர்களே ஆனால், நான் சொல்லட்டுமா, அது பேட் டைம் இல்லைங்க, அது நல்ல ஒரு அனுபவம். குட் டைம்ல ஆசீர்வாதம் வருதா, அது பெரிய சந்தோஷம். குட் டைம்ல சில பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் வருதா, அது ஒரு நல்ல அனுபவமா பாருங்க. அதை ஒரு ஃபெயிலியரா பார்க்காதீங்க. அது ஒரு ஃபெயில் அல்ல. ஃபெயில் என்றால் சொல்லுவாங்க இல்லையா, FAIL அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபெயிலுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றுக்கொள்வதற்கான முதல் தேர்வு. நான் கத்துக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிறேன், இந்த தோல்வியிலிருந்து நான் கத்துக்கிறேன், இந்த ஏமாற்றத்திலிருந்து நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிறேன், இந்த நம்பிக்கை துரோகத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிறேன், இந்த மோசமான மனிதர்கள் என்னை நடத்துற விதத்திலிருந்து நான் உன்னை கத்துக்கிறேன், இந்த ஒரு பலவீனமான இந்த ஆரோக்கியம், என்னுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, இதுல இருந்து நான் உன்னை கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பேடான தீமையான விஷயத்திலிருந்து ஒண்ணு அவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்களாம். கத்துக்கினதுக்கு அப்புறமா அந்த இருளான நேரத்திலையும் ஆந்தைய போல அவர்கள் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவார்களாம். ஆகவேதான் நீதிமொழிகளின் ஆக்கியோன் 31:18 இவண்ணமாய் சொல்லுகிறார், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருட்டு நேரத்திலையும் உங்க விளக்கு, உங்கள் அறிவு கண்களாகிய விளக்கு, உங்கள் பகுத்தறிவாகிய விளக்கு, உங்களுடைய ஞானக்கண்களாகிய விளக்கு, அது அணையவே அணையாது. எல்லாமே லேர்னிங் தான். நீங்க கத்துக்கிறீங்க, அது தோல்வி அல்ல, அது ஃபெயிலியர் அல்ல. நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கிறீங்க. ஆகவே தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையில் உங்களை முடக்குவதற்காக வரவில்லை, உங்களை அழிப்பதற்காக வரவில்லை, அந்த இருண்ட நாட்கள் உங்களை சேதப்படுத்துவதற்காக வரவில்லை. ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்குது. நிதானிங்க, யார் மேலையும் கோபப்படாதீங்க. அதற்கு யாராச்சும் காரணமா இருந்தாங்கன்னா சண்டை போடாதீங்க. நிதானிங்க, பொறுமையா இருங்க, நிதானிச்சு பாருங்க, கத்துக்குங்க. கற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு அழகான பாடத்தை, அற்புதமான லெசனை நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நல்ல காலங்கள், குட் டைம் நீங்கள் கொண்டாடுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. ரொம்ப இருண்ட நாட்கள், ஒரு பேட் டைம், அது நீங்கள் உடைந்து போவதற்காக அல்ல, நீங்கள் நல்ல அனுபவங்களிலிருந்து விசேஷமான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு. அப்படி கற்றுக்கொண்டு பாருங்கள், இருக்கின்ற இடத்திலிருந்து இறக்க வேண்டிய உயரங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இன்னைக்கு உங்க டைம் எப்படிப்பட்ட டைமா இருக்கு? ஐயோ, மோசமா போதுங்க, சரியில்லைங்க, சலிச்சுக்காதீங்க. பிறரை பார்த்து மறைச்சிக்காதீங்க, உங்களையே தாக்கிக்காதீங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மையுள்ள உணர்வுக்குள்ள போயிடாதீங்க, ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போயிடாதீங்க, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வுக்குள்ள போயிடாதீங்க. நீங்கள் உங்களையே ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களையே உத்வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத தாசன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்? நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்தேன். இப்போ உபத்திரவப்பட்ட பிறகு உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன். இப்ப நான் சோதிக்கப்பட்டதனால இனிமேல் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே சோதனையின் காலங்கள், இருண்ட காலங்கள் என்று நீங்கள் காண்கின்றீர்களா? அந்த காலங்கள் தான் நீங்கள் பிரகாசிக்கிற நாட்கள், நீங்கள் உத்வேகம் அடைகிற நாட்கள், நீங்கள் வளர்ச்சி அடைகிற நாட்கள். ஆகவே குட் டைம்ல கழுக போல செயல்படுங்க. பேடான டைமா ஆந்தைய போல தெளிவாயிருங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைய உங்களுடைய நல்நாள் சுகிக்க, சிறக்க, மேன்மை அடைய உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற அன்பு சகோதரி கவிதா மற்றும்
அன்பு மகன் எஸ் தரணிகரன் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஜோசப் பெரியசாமி, சிஸ்டர் ஜெசிந்தா தனலட்சுமி தம்பதியார் அவங்க இன்னைக்கு திருமண நாள் காண்கின்றார்கள். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த ஒவ்வொரு காலத்தில் சில காலங்கள் ரொம்ப இன்பமாய், ரொம்ப நல்ல காலமாய், பொற்காலமாய் இருக்கிறது. அந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் தீவிரமாய் கழுகை போல செயல்பட்டு வாழ்க்கை மெருகேற்றிக் கொள்ளட்டும். ஒருவேளை பேட் டைம் போல ஒரு இருளான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உடைந்து போகாமல், சோர்ந்து போகாமல், அந்த பல வகையான தோல்விகளில் இருந்து, சங்கடங்களில் இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள ஒரு நல்ல பக்குவ நிலை நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் வரக்கூடிய சங்கடங்களை எண்ணி சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல், விரக்தி அடையாமல், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமும் ஆசீர்வாதமான நாமத்தினாலே மாற்றையற்ற முன்னேற்றங்கள் கொண்டு மேன்மை அடைந்திருக்கும்படி உம்முடைய நல்ல நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இன்றைய நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம் சகலவற்றிலும் கர்த்தருடைய நிறைந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும் என நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். தேவனே, விசேஷமாக இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் உடைய விசேஷமான நன்மைகளை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் வருஷிக்க செய்து, இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான, ஆனந்தமான, ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், அன்பின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.